மூன்றாம் இடத்தின் மேலே விழுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் மேலே விழுகிறது. ஸோ இந்த மாதிரி பார்வைகள் இந்த மாதிரி பலத்தை கொடுக்கும் பொழுது இந்த பையன் வேணாம், எனக்கு பிடிக்கல, எல்லாம் ஜாதகம்லாம் ஒன்று போய் ரைட் ஓகேன்னு வீட்டில் பெரியவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து. ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட முடிஞ்ச அளவுக்கு கோவில்களுக்கு செல்லி தானம் பண்ணுறது. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், புதனுடைய வீட்டில் குரு போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய குழந்தைகள், இவங்களுக்கான சொசைட்டியில் இருக்கக்கூடிய நல்ல கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அப்பாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் துலாம் ராசி நண்பர்களுக்கு முக்கியமான சிறப்பு பார்வை இருக்கிறதுலையே எப்படி சொல்லலாம், திடீர்னு தெய்வம் வந்து உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஒரு நிலைமைகளில் துலாம் ராசி நண்பர்கள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு குரு வரப்போகிறார். புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசினா துலாம். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை, கோடியில் இவருக்கு வந்து 25 கோடி கிடைக்கும். அவ்வளோ நன்மைகள் நடக்கும். ஏன்னா குரு பார்வை ராசி லக்னத்தின் மேலே விழுகிறது, 3ஆம் இடத்தின் மேலே விழுகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் மேலே விழுகிறது. ஸோ இந்த மாதிரி பார்வைகள் இந்த மாதிரி பலத்தை கொடுக்கும் பொழுது ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்னால் ஒரு 300 கிலோ ஏறுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்கிறது அவங்க படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய குழந்தைகள், இவங்களுக்கான சொசைட்டியில் இருக்கக்கூடிய நல்ல பெயர், இவங்களுக்கு கடன் தீர்வது, புதுசாக ஒரு வாகனம் வாங்குவது, புதுசாக வீடு வாங்குவது, புதுசாக ஃபேமிலி அமைகிறது, இவங்களுக்கு வெளியூர்லேருந்து ஒரு பெரிய ஒரு நற்செய்தி வருவது, தெய்வத்தை ஒட்டி பல விஷயங்கள் நடப்பது, வீட்டில் உபநயனம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது, அந்யோன்யம் பிறப்பது. 9ஆம் இடம்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்காது, எந்த பையனை பார்த்தாலும் ரிஜெக்ட், இந்த பையன் வேணாம், எனக்கு பிடிக்கல, எல்லாம் ஜாதகம்லாம் ஒன்று போய் ரைட் ஓகேன்னு வீட்டில் பெரியவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணும்பொழுது எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் த பாய் ஸோ அப்பீலிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பையன் என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக இல்லை, பையனுடைய திங்கிங் சரியாக இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுடைய இது இருக்கும். ஏன்னா மனசு வந்து பேசிக்கலாக அந்யோன்யத்தை கொடுக்கும் 9ஆம் இடம். அந்த அந்யோன்யம்ங்கிறது இப்போ சிறப்பாக இருக்குங்கிறதே ஒரு நற்செய்தி. அதனால் நிறைய பேருக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு குரு போகும்போது 2ஆம் திருமணம் நடக்கும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு குரு போகிறாருன்னா 100% ஒரு நல்ல காரியத்துக்கு ஃபாரின் போவாங்க. 100% ஒரு ஃபாரின் நல்ல விஷயத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கோ, பூஜைக்கோ, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க வெளியூர் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். இளைய சகோதரன் சகோதரிகளுடைய வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், நற்செய்திகள் வரும். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் மிக மிக அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ ஓவராலஸ் பார்க்கும்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு 100% உண்மையான ஜாக்பாட்ன்னு சொல்லலாமா. அதில் சந்தோஷமும் சரி, அதே மாதிரி பொருளாதாரமும் சரி 85% சரிசமமாக வெற்றியை பதிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வழிபாடு பண்ணணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்ய வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு கோவில்களுக்கு செல்லி தானம் பண்ணுறது. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், புதனுடைய வீட்டில் குரு போய் உட்கார்ந்துருக்கிறதுனால
நெய் தானம் பண்ணணும். எங்கே போய் தானம் பண்ணணும்னு கேட்டால் கிருஷ்ணன் கோவில், பெருமாள் கோவிலில் நீங்கள் பண்ணலாம். எங்கே போய் பண்ணணும்? கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனத்தை கனெக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி சுவாமி கோவிலாக இருக்கலாம், இல்லையா உங்களுடைய உலகளந்த பெருமாளுடைய கோவிலாக இருக்கலாம், இல்லைன்னா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனாக இருக்கலாம், குருவாயூராக இருக்கலாம். இந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்வது, அங்கே போய் நீங்கள் நெய்யை தானம் பண்ணுறது பெரிய ஒரு உத்தமமான விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குமா. துளாராசி நேயர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லிட்டீங்க சார். குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண